இப்போ நம்ம வீட்ல கண் திருஷ்டி படாம இருக்கிறதுக்கு நம்ம பிளாக் டர்மலின் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி வீட்ல நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ரீசார்ஜ் ஆயிட்டே இருக்கணுங்கிறதுக்கு, அதே மாரி கிறிஸ்டல்ஸ் ரீசார்ஜ் ஆகுறதுக்கு செலினேட்டு நம்ம நெறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். இது இந்த அழகா பார்த்தீங்கன்னா, திராட்சை கொத்து மாரி இருக்கு. இத நீங்க வீட்டின் வாசலில், வரவேற்பு அறையில் அப்படி மாட்டி வச்சுட்டீங்கன்னா, கண் திருஷ்டி தீய எண்ணங்களோடு வர்றவங்க அதுக்கப்புறம் கெட்ட சக்திகள் எல்லாம் உள்ள வராம இந்த பிளாக் டர்மலின் காப்பாத்தும். அதே மாரி வீட்ட நல்ல பாசிட்டிவா ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இந்த செலினேட் கியூப்ஸ், பிளாக் டர்மலின் கியூப்ஸ் இருக்கு. இவ்வளோ பெரிய கல் இருக்கும். அதே மாரி செலினேட்ல இவ்வளோ பெரிய கல்லு. இதையும் அப்படி மாட்டி வைக்கும்போது, நல்ல ரீசார்ஜ் ஆயிட்டே இருக்கும் உங்க வீடு. பிளாக் டர்மலின் கெட்ட சக்திகளை வீட்டுக்குள்ள வராது. கெட்ட நபர்கள், கெட்ட எண்ணங்களோடு உங்க வீட்டுக்குள்ள சில பேர்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போனா நம்மளுக்கு ஆகாது சொல்றாங்கல்ல. வயித்தெரிச்சல் பட்டுட்டு போறா அப்படின்னு. அந்த மாரியெல்லாம் தாக்காம இருக்கிறதுக்கு, கண்திருஷ்டினால கண்திருஷ்டி தானே முதல்ல உடல் உபாதைகளுக்கு, இல்ல பணத்தடைக்கு, பிளாக்கேஜஸ் வாழ்க்கையில தடைகள்னு சொல்றாங்கல்ல. அது எல்லாம் இந்த கண்திருஷ்டினால தானே மெயினா வருது. அது எல்லாமே உடைக்கக்கூடிய ஆற்றல். தீய சக்திகளை வீட்டுக்குள்ள வர வைக்காம இருக்கும் ஆற்றல். இத நீங்க வாசல்லயும் மாட்டலாம். வீட்டுக்குள்ள வரவேற்பறையிலும் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டலாம்.